அனைவருக்கும் வணக்கம். இந்த காணொளியில் நாம் பார்க்க இருக்கிற தகவல் கல்வி பெறும் உரிமை சட்டம் RTE, ரைட் டு ஃப்ரீ அண்டு கம்பல்சரி எஜுகேஷன் அப்படிங்கிற இந்த அரசியலமைப்புடைய 86வது சட்ட திருத்தத்தின்படி 2002ஆம் ஆண்டு கொண்டு வரப்பட்ட அந்த சட்ட திருத்தமும் அதோட ஒரு 21A அப்படிங்கிற ஒரு பிரிவு சேர்க்கப்பட்டதை பற்றியும் நம்ம இந்த வீடியோவில் முழுசாக பார்க்க போகிறோம். இது பற்றிய தகவல்கள் நமக்கு தமிழக பள்ளிக்கல்வித்துறையுடைய வெப்சைட்லேயும் மற்ற மத்திய அரசுடைய வெப்சைட்லேயும் இது பற்றின முழுமையான தகவல்கள் நமக்கு கிடைக்குது. இந்த ஆர்டிக்கிள் 86 அமெண்ட்மெண்ட் அப்படிங்கிறது என்ன, அதில் 21A அப்படிங்கிற பிரிவு எதற்காக சேர்க்கப்பட்டது, அதோடைய தகவல்கள் என்ன அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் நாம் முழுமையாக பார்க்க போகிறோம். கல்வி பெறும் உரிமை சட்டத்தில் 21A அப்படிங்கிற ஒரு பிரிவு இதற்கு முன்னாடி ஏற்கனவே இருந்த ஆர்டிக்கிள் 45, அதாவது ஏர்லி சைல்ட்ஹுட் எஜுகேஷன் அப்படிங்கிற அந்த ஆர்டிக்கிளை ரீப்ளேஸ் பண்ணி கொண்டு வரப்பட்ட ஒரு பிரிவு. இதோட சாராம்சம் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, 6 முதல் 14 வயதிற்குட்பட்ட அனைத்து குழந்தைகளுக்கும் இலவச மற்றும் கட்டாய கல்வியை அவர்களது அடிப்படை உரிமையாக வழங்குவதற்காக இந்திய அரசியலமைப்பு சார்பாக கொண்டு வரப்பட்ட இந்த பிரிவு தான் 21A. அதாவது ஒவ்வொரு குழந்தைக்கும் ஒரு முறையான பள்ளியில் திருப்திகரமான மற்றும் சமமான முழு நேர தொடக்க கல்விக்கான பெறுவதற்கான உரிமை உள்ளது அப்படின்னு சொல்கிறது தான் இந்த 21A. ஏப்ரல் 1, 2010ஆம் ஆண்டு நடைமுறைக்கு வந்த இந்த ரைட் டு ஃப்ரீ அண்டு கம்பல்சரி எஜுகேஷன் அப்படிங்கிற இந்த கல்வி பெறும் உரிமை சட்டத்தில் சொல்லியிருக்கக்கூடிய முக்கிய அம்சங்களை பற்றி ஒன் பை ஒன்னாக இப்போ நாம் பார்க்க போகிறோம். முதல்ல, ஒரு குழந்தை தனக்கு அருகாமையில் இருக்கக்கூடிய எந்த பள்ளினாலும் சரி, அரசு பள்ளியாகட்டும், அரசு உதவி பெறும் பள்ளியாகட்டும், தனியார் பள்ளியாகட்டும், எதுலேயும் தொடக்க கல்வியை முடிக்கிற வரைக்கும் இலவசமாக கட்டாய கல்வி பெறுவது அந்த குழந்தையுடைய உரிமை அப்படிங்கிறத சொல்கிறாங்க. இந்த சட்டத்தில் கட்டாய கல்வி அப்படிங்கிற ஒரு வார்த்தை வருது. அப்போ கட்டாயம் அப்படிங்கிறது என்ன? கட்டாய கல்வி என்பது கட்டாயமாக 6லிருந்து 14 வயதிற்குட்பட்ட குழந்தைகள் பள்ளியில் சேர்க்கப்படணும், கட்டாயமாக பள்ளிக்கு வருகை புரிய வேணும், கட்டாயமாக அவங்க தொடக்க கல்வியை நிறைவு செஞ்சு வச்சுருக்க வேணும். இது எல்லாமே அரசுடைய கடமை அப்படிங்கிறது தான் இதில் சொல்கிறாங்க. இலவசம் அப்படிங்கிற வார்த்தையும் இந்த RTEயில் சொல்லப்பட்டிருக்கு. அப்போ இலவசம் அப்படிங்கிறது என்ன? எந்த ஒரு குழந்தையும் எந்த ஒரு கட்டணமும் இல்லாமல், செலவினங்களும் இல்லாமல் தொடக்க கல்வியை ஆரம்பித்து முடிக்கணும் அப்படிங்கிறது தான் இந்த இலவசம்ங்கிற வார்த்தையோட அர்த்தம். இதன்படி தான் தனியார் பள்ளிகளில் 25% இடஒதுக்கீடும் தரப்படுது, கட்டணம் இல்லாமல். அடுத்ததாக, ஒரு குழந்தை ஒரு பள்ளியிலிருந்து வேறு ஒரு பள்ளிக்கு மாற்றலாகும் உரிமை அந்த குழந்தைக்கு உள்ளது. அதாவது டிரான்ஸ்ஃபர், தனக்கு விருப்பப்பட்ட பள்ளியில் தொடக்க கல்வியை படித்து முடிக்கலாம் அப்படிங்கிறது தான் இந்த சாராம்சம். செக்ஷன் 5ல் இதை சொல்லியிருக்காங்க. அதாவது அரசு பள்ளியிலிருந்து இன்னொரு அரசு பள்ளிக்கு போகலாம், இல்லை உதவி பெறும் பள்ளிக்கு போகலாம், அல்லது தனியார் பள்ளிக்கு போகலாம். இதில் முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, எந்த ஒரு குழந்தையும் அந்த TC ட்ரான்ஸ்ஃபர் சர்டிஃபிகேட் அப்படிங்கிற ஒரு விஷயத்தினால அவங்களுடைய கல்வி தடைப்பற்றக்கூடாது. எந்த நேரத்தில் வேணாலும் அந்த குழந்தைங்க ஒரு பள்ளியிலேருந்து இன்னொரு பள்ளிக்கு மாற்றலாகி அவங்க படிப்பை தொடர முடியும். இதுக்கு வயது அடிப்படையிலையும் அந்த குழந்தைங்களை சேர்த்துக்கலாம். 6ஆம் வகுப்பு இருக்கும்போது 6ஆம் வகுப்புக்கு என்ன வயது தேவையோ அந்த வயது இருந்தால் அவங்க ட்ரான்ஸ்ஃபர் சர்டிஃபிகேட் இதெல்லாம் மைண்டில் வச்சுக்காம அவங்கள பள்ளியில் சேர்த்து அவர்களுடைய கல்வி தொடர நாம் வாய்ப்பளிக்க முடியும் அப்படிங்கிறது தான் இதோட சாராம்சம். தொடர்ச்சியாக மாணவர் ஆசிரியர் விகிதம், ரேஷியோ நம்ம சொல்லுவோம். அப்புறம் பள்ளிகளுடைய கட்டிடங்கள், உள்கட்டமைப்பு, பள்ளியோட வேலை நாட்கள் எவ்வளோ இருக்கணும், ஆசிரியர்களுடைய வேலை நேரம் எவ்வளோ இருக்கணும் அப்படிங்கிறதுக்கான விதிமுறைகள், அப்புறம் தரநிலை கிரேடிங் சிஸ்டம்லாம் இந்த சட்டத்தில் வழங்கப்பட்டிருக்கு. ஆசிரியர்களது பணியை பற்றி இந்த சட்டத்தில் சொல்லும் பொழுது, ஆசிரியர்கள் மக்கள் தொகை கணக்கெடுப்பு பணி, அதற்கப்புறம் தேர்தல் பணி, அதாவது உள்ளாட்சி தேர்தல், சட்டமன்ற தேர்தல், பாராளுமன்ற தேர்தல் தவிர மற்ற கல்வி சாராத பணிகளுக்கு ஆசிரியர்களை பயன்படுத்தக்கூடாது அப்படிங்கிறது இந்த சட்டத்தின் வழியாக தெரிவிக்கப்பட்டிருக்கு.
ஆசிரியர்கள் நியமனத்தை பற்றி சொல்லும் பொழுது தகுந்த பயிற்சி பெற்ற ஆசிரியர்களை நியமிக்க வேண்டும். அதாவது தேவையான அளவு அவர்களுக்கு வந்து நுழைவுத் தேர்வு, அப்புறம் தேவையான கல்வி தகுதி எவ்வளவு தேவையோ அது இருக்கணும் அப்படிங்கிற ஒரு ரூல்ஸ் வந்து இதில் சொல்லப்பட்டிருக்கு. 2010ஆம் ஆண்டு இந்த ஆர்டிஇ வந்த பின்னாடி தான் நம்ம வந்து டெட் எக்ஸாமு, டிஆர்பி எக்ஸாம்லாம் நம்ம ரெகுலராக கண்டக்ட் பண்ணிகிட்ருக்காங்க. தேர்வுகள் இல்லாமல் தற்போது ஆசிரியர்கள் வந்து பணிக்கு தேர்வு செய்யப்படுவதில்லை அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்கும் தெரியும். இப்போது குழந்தைகளை பற்றி இந்த சட்டத்தில் சொல்லும் பொழுது, குழந்தைகளை உடல் ரீதியான துன்புறுத்தல் செய்யக்கூடாது, அடிக்கக்கூடாது, இதெல்லாம் பண்ணக்கூடாது, பனிஷ்மெண்ட்ஸ்லாம் தரக்கூடாதுன்னு நம்ம சொல்லுவோம். அப்புறம் மன ரீதியிலான துன்புறுத்தலும் செய்யக்கூடாது அப்படிங்கிறத இந்த சட்டம் வந்து ரொம்ப உறுதியாக சொல்லுது. அதே மாதிரி குழந்தைங்களை வந்து சேர்க்கை அட்மிஷன் போடும்போது அவங்களுக்கு வந்து ஸ்க்ரீனிங் டெஸ்ட்டு, என்ட்ரன்ஸ் டெஸ்ட்டு, தலையீட்டு கட்டணம், அங்கீகாரம் இல்லாமல் ஸ்கூல் நடத்துறது, இந்த மாதிரியெல்லாம் எதுவுமே இருக்கக்கூடாது. இவை எல்லாத்தையும் தடை செய்யுது இந்த சட்டம். நமது அரசியலமைப்பில் குறிப்பிடப்பட்டுள்ள விழுமியங்களான, அதாவது வேல்யூஸ்ன்னு சொல்லுவோம் நம்ம, அதற்கு இசைவான பாடத்திட்டத்தை வந்து நாம் உருவாக்கணும் இந்த திட்டத்தின்படி அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் குழந்தைகளோட அறிவும் திறனும் மேம்படுத்தப்படணும் அப்படிங்கிற முக்கியமான விஷயமும், அதோட குழந்தைங்களுக்கு வந்து பயத்தை கொடுக்குற மாதிரியோ, அதிர்ச்சி தர்ற மாதிரியோ, பதட்டம் தர்ற மாதிரியோ எந்த விஷயமும் இருக்கக்கூடாது அப்படிங்கிற விஷயத்தை சொல்லிடுறாங்க. அதோட குழந்தை மைய கற்றல் அப்படிங்கிற ஒரு விஷயம் இதில் வலியுறுத்தப்படுது தொடர்ந்து. இதுபோல் கல்வி பெறும் உரிமை சட்டம் 7 சாப்டரில் 38 உட்பிரிவுகளில் இன்னும் நிறைய தகவல்கள் இதில் குறிப்பிடப்பட்டிருக்கு. அதில் முக்கியமான அம்சங்களை பற்றி நாம் இந்த வீடியோவில் பார்த்தோம். இதே போல் இன்னும் நிறைய கல்வி குழுக்கள், தேர்வுக்கு தேவையான கல்வி தகவல்கள் மற்றும் ஆசிரியர் தொடர்பான புத்தகங்கள், ஆசிரியர்கள் முக்கியமாக படிக்க வேண்டிய நூல்கள் பற்றின அனைத்து தகவல்களும், தேர்வுக்கு தேவையான தகவல்களும் இந்த சேனலில் நாம் தொடர்ந்து கொடுக்க இருக்கிறோம். இதுவரை சேனலை பின்தொடராத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் செய்யவும், தொடர்ந்து உங்களை ஆதரவை வழங்குவதற்கு எனது நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.